நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதல்ல என்ன தவறுகளை செய்தாரோ, அதாவது நமக்கு தவறு அவருக்கு சரின்னு தோன்ற விஷயமான சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சர்வசாதாரணமாக அவர் பேசி முடிக்கும்போது ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு போகிறார். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது செஞ்சாங்க, அது தவறுன்னு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராகியும் அவர் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. இது வன்மையான கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். இதே போல் பேசிகிட்டு இருந்து அதற்கான வேலைகள் செய்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை துறவியர்களும் சேர்ந்து நம்ம ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே நம்ம ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். கூடிய விரைவில் அவர் மன்னிப்பையும் கேட்கணும். தொடர்ந்து இது பல கோர்ட்டுகளையும் போயிட்டுருக்காரு. இருந்தாலும் மக்கள்கிட்ட, ஹிந்து மக்கள்கிட்ட அவர் மன்னிப்பை கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதே போல் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ திரு முஸ்தபா அவர்களும் சனாதனத்தை ஒழிக்கிறத எங்களுடைய வேலை அப்படிங்கிறார். தமிழக முதலமைச்சர் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இதை போன்ற விஷக்கிருமிகள் யாரெல்லாம் மனசில் நெகட்டிவாக நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இது புதிதாக அவங்க வந்ததுனால இந்த வேண்டுதலை வைக்கிறோம். இதில் அதுதான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு நினச்சாங்கன்னா அதையும் சொல்லட்டும், அதற்காகவும் நம்ம பேசுவோம். அதனால் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முஸ்தபா அவர்களும் உடனடியாக அவங்களுடைய மன்னிப்பை ஹிந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சிவாய நமः.